ரவுண்ட் ஒன்றில் கடைசி மேட்ச்சு. இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா திருச்சி பிஆர்எம் வெர்சஸ் தஞ்சாவூர் வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சி பிஆர்எம் ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட்டு. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். வல்லம் ஃப்ரெண்ட்ஸோட ஓப்பனிங் பேர் வராங்க புவி மற்றும் சல்மான். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் புவி. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஒரு ஸ்டார்ட் பண்ண ரெய்னா கௌதம். நான் செகேஷனில் சல்மான் இருக்காங்க. 2 ஃபீல்டில் வெளியே வைக்கணும். வைடிஷ் லாங் ஆன், மிட் விக்கெட்டில் ஒருத்தர். மேட்சோட முதல் வந்து தூக்கி போட்டிருக்காரு. ஹைட் ஏறி இருக்குது, எதிர்பார்த்த இடத்துக்கு பந்து போகலை. 2 ஃபீல்டர். முதல் பால் விக்கெட்டு, பெரிய விக்கெட்டு. ஆல்ரவுண்டர் புவி அவங்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 டவுன் பேட்ஸ்மேன் கார்த்தி வராங்க. செகண்ட் பால் தூக்கி போட்டுக்காரு. லோட்டாஸ் ஜாஸ்ட் ஓவர். ஃபீல்டர் ஹெட் லைட்டாக காத்தடிச்சதுக்கு நகர்ந்து போயிடுச்சு. மைல்டாக போயிருக்காங்க. சல்மான் ஸ்டிக்ல அவர் பிடிக்கிற முதல் பந்து ஸ்லோவாக போட்டாங்க. அவுட் சைடு ஆஃபில் ஒரு லெக் கட்ட டாட் பால். ஒர்த் 1 பாடியில் பட்டிருக்கு. டாட் பால் இங்கே நின்றுச்சு. ரைனாடு சல்மான் லெக் கட்டர், கீப்பர் கைவசம். எதிர்காதல் நல்லா விட்டு நினைவு வருது. லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஓவரில் பிச்சாத பாலுக்கு பார்த்தாருங்க. தூக்கி போட்டே முடிச்சிட்டாருங்க. நல்ல ஓவர், எக்கனாமிக்கல் ஓவர். ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1 ஒரு விக்கெட்டு. நெல்சன் மாதிரி இருக்குது 1-1-1. ஸோ செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போடுறதுக்கு ராம்கி போடுற முதல் வந்து சரி ஆஃபில் தட்டி விட்டாரு. கவர்ஸ் லெஃப்ட் ஃபீல்டர் வச்சு போட்டாங்க. பேக்கப் கால் இருக்குது. சான்ஸ் எடுத்து பார்த்தாங்க ஹரி. செகண்ட் பால் சல்மான் ஸ்டெக்ல டூ க்ளோஸ் டு ஸ்டெம்ஸு. தேர்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. காற்று கலந்து உள்ளே வந்துருச்சு பந்து. அடுத்த பந்து கேப்பில் போயிருக்கு. ஈஸியாக கிளியர் பண்ணியிருக்காரு. 4வது பாலில் நறுக்குன்னு ஒரு 4 ரோட்டுக்கே போயிடுச்சு பந்து. ஸோ ரொம்ப பெரிய கேப் அந்த இடம். தட்டிட்டார் நேருக்கு நேராக தரையோடவே. அடுத்த பந்து ராம்கி டு சல்மான் நின்று அண்ணாரு. நல்லா டேக்கன் லோ கேட்செல்லாம் விட மாட்டார். மயில் எங்கள் ஃபீல்டர். ஸோ செகண்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பர்சன் ஆண்டோ. இந்த ஓவரோட கடைசி பந்து ஆண்டோ பிடிக்கிற முதல் பந்து அவுட் சைட் ஆஃபில் வித்துன்னு பேட்டை விட்டார். பேட்டா கையில் போய் விழுந்திருக்கு. இவர் ரொம்ப முக்கியமான விக்கெட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த விக்கெட் ஒரு ஷார்ட் டிஸ்மிசல். ஓவரை முடிக்கிறாங்க. ஸோ பவர் பிளே பிஆர்எம் பக்கம் போயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 6 ரன் 3 விக்கெட்டு. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஹைட் மணி. தேர்ட் ஓவர் பத்துக்கு ராஜா வந்திருக்காங்க. இந்த ஓவரோட முதல் பந்து சிங்கிள் ஓடி இருக்காங்க பையில். செகண்ட் பால் ஓவரில் ஹைட் மணி பிடிக்கிற முதல் பந்து ஸ்லாட்டில் இருந்த வந்து நேருக்கு நேராக நல்ல ஷாட் நறுக்கு நச்சாருங்க. ரோட்டில் போன வண்டியில் பட்டு உள்ளே வந்துருக்கு. 6. தேர்ட் பால் கீப்பர் அப் 2 பொட்டச்சாரு, மடக்கி அடித்தார். டீப்பில் இருக்க ஃபீல்டருக்கு நல்ல வேலை. மயிலுக்கு சிங்கிள். கார்த்தி ஸ்டெக்ல பிக் ஸ்விங்க்கு போனாங்க. கீப்பர் அப்டு வச்சு கீப்பர் மேலே போட்டிருக்காங்க. டாட் பால். லாஸ்ட் ஓவர் இந்த ஓவரில் கார்த்தி ஸ்டெக்ல நல்ல ஷாட்டான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டர் இருக்கம் பக்கம் போயிருக்குங்க. அவர் எடுக்கக்கூடிய அடுத்த கேட்சு மயில் கைக்கு போயிருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பேட்ஸ்மேன் சந்தோஷ். ஓவரோட கடைசி பந்து பாக்கியிருக்கு. இவர் பிடிக்கிற முதல் பந்து பாடியில் பட்டிருக்கு. ஓடமுள்ள டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 விக்கெட் விட்டு 14 ஆடி இருக்காங்க வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஓவர் போகிறதுக்கு ரெய்னா கௌதம் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் இது. முதல் பந்து ஷார்ட்டாக உடைச்சாரு. காற்றுக்கு கஷ்டப்பட்டு போடுறாங்க பவுலர். லைனுக்குள்ளே வந்துருச்சு பந்து. ஸ்லோவாக தான் இருந்துச்சு. செகண்ட் பால் பெருசாக காத்தடிக்கல இந்த தடவை. நல்லா வீட்டுக்கு போட்டிருக்காருங்க. சூப்பர் டெலிவரி, ஃப்ளோட்டர் டெலிவரி. தேர்ட் ஒன் விட்டு தட்டினாரு. ஷார்ட் கவர்ஸ் ராகுல் இருக்காங்க. சிங்கிள். சந்தோஷ் ஸ்டிக்ல தூக்கி போட்டுக்கார். லோட்டாஸ் தடுக்க 2 ஃபீல்டர் முன்னாடி எடுத்துட்டாரியா. பேக்கப்புக்கு வேலையை எல்லாமே எடுத்துட்டாரு. டபுள் எடுத்திருக்காங்க. ரைனாட்டு சந்தோஷ். லோட்டாஸ் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் மரத்தில் எப்படி சொல்லி இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்க. பேக் ஃபுட்டில் இருந்தாங்க பேட்டிங் டீம் வல்லம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த ஆறு மிக மிக வைக்கலான ஆறு. ஓவரோட கடைசி பந்து ரைனாட்டு சந்தோஷ் ஸ்லோவாக போட்டார். காற்று கலைஞ்சி வந்துச்சு. உள்ளே வந்துருக்குன்ட்டாங்க. டாட் பால். ஓவர முடிக்கிறார். 4 ஓவர் முடிவில் 23 ஸ்கோரு. 3 விக்கெட் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு ராம்கி. அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஃபஸ்ட் ஒன் கேட்ச் கேரி ஆக அவங்க சொல்லிட்டாங்க கிரவுண்ட் டச்சுன்னு. செகண்ட் ஒன் பேக் ஃபுட் புல் ஷாட். செகண்ட் பவுன்ஸில் மகேஷ் கைக்கு போயிருக்கு. காற்றுக்கு வராது. அதை யூஸ் பண்ணி டபுளாக மாற்றிருக்காங்க. போன பால் வைட்டு ரீபால். அந்த பால்
நேருக்கு நேராக ஸ்லாட்டில் இருந்த போது மாட்டார் முட்டுங்க ஒரு முரட்டு ஷாட்டை பார்க்க முடியுது. ரோட்டுக்கே போயிடுச்சு பந்து. ஸோ ஓவருக்கு ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. கடைசி 3 ஓவராகவே ரன்ஸ் கொண்டாந்துட்டாங்க. 3 விக்கெட் விட்டாலும். ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. லென்த்து பிஃபோராக வச்சாங்க. கீப்பர் அப் டு வச்சு போட்டாங்க. டாட் பால். பேட்டில் அறையா பட்டுச்சு. பிரகாஷ் பாடியை போட்டு தடுத்துருக்காங்க. சிங்கிள். அவரோட கடைசி பந்து நல்லா போட்டாருங்க. விளக்கியே போட்டார். பேட்டில் படல சிங்கிள் மாற்றிருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 விக்கெட் விட்டு 34 ஆடி இருக்காங்க வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு மகேஷ் வந்திருக்காங்க. ஒரு முதல் பந்து கீப்பர் அப் டு வச்சு தெளிவாக ஒரு வைடியா இருக்கார். டாட் பால் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. வைடி ஆக்கர் சிங்கிள் மாற்றிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஹைட்டு மணி ஸ்டிக்கில் நின்று வந்துச்சுங்க. சிங்கிள் மாற்றுறாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது இந்த சிங்கிள் மாற்றணும் தான். ஹைட்டு மணியை ஸ்ட்ரைக்கில் வைக்கக்கூடாதுன்னு பார்த்தாங்க. ஹைட்டான பேட்ஸ்மேன் லாங் லீவர் இருக்குது. நேருக்கு நேராக 6 வேற காட்டிட்டார். ஸோ அவங்கள ஸ்ட்ரைக்கில் வைக்க விரும்ப மாட்டாங்க. அடுத்த மகேஷ் சந்தோஷ் சூப்பராக போடுறாருங்க. ஆக்சுவலாக இவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட் ஆஃபில் வைடியா இருக்கிறே போட்டிருக்காங்க. சந்தோஷ் அவருக்கு அடித்தா விக்கெட்டு ரிசீவ் பண்ணி அடிக்க முடியல. மகேஷ் சந்தோஷ் ஒரு ஸ்லோவர் 1 அலைஞ்சு வந்துச்சு. முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. பந்து விட்டு தட்ட பார்த்தாங்க. டிரைவுக்கு போனாங்க. டாட் பால் ரன் அவுட்டு. இதோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 38 ஆடி இருக்காங்க வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். 39 தேவை. திருச்சி பிஆர்எம்க்கு 36 பந்தில். திருச்சி பிஆர்எம்மோட ஓப்பனிங் பேர் வராங்க. பிக் பாஸ் சரண் மற்றும் ராகுல். சரண் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் ஸ்டார்ட் பண்ண புவி. முதல் பால் வைடு முதல் பால் 3. புவி டு சரண் 6 தான் கீ அடிச்சாரு. லாங் ரீஜன் சைடுக்கு போயிருக்கு. பவுண்டரி பெருசங்க. சல்மான் நல்ல ஃபீல்டருங்க. முதல் பால் பிரேக் த்ரூ. அவங்க ஸ்டார்ட் பண்ண மாதிரியே இவங்களும் முதல் பால் பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 டவுன் பேட்ஸ்மேனா ரெய்னா கௌதம். செகண்ட் பால் வைடு செகண்ட் பால் 3. ரெய்னா பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. நம்ம ஒட்டி வருது வந்து டாட் பால். தேர்ட் பால் பேட்டில் ஆடி இருக்காங்க. கேப்லையும் போயிருக்கு. சல்மான்கிட்ட போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக வேறு த்ரோ வருது. அடிக்க முடியலங்க. 2 எடுத்திருக்காங்க. ஃபோர்த் பால் ஐயோ அங்களோட விட்டாரு. டூ க்ளோஸாக வருது ஸ்டெம்ஸுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஆடி இருக்காரு. பேட்டில் கேப்லையும் போயிருக்கு. எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்ட்ரியை பார்க்க முடியுது. கம்ஃபர்டபுளாக ஆட உள்ள பேஸோட போட்டார். பட் பேட்டை போட்டாங்க. கேப்பில் போயிடுச்சு பந்து. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் உல்டாஸ் பால். விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்பில் பட்டுருந்துருக்கு. இறங்கி அடித்து தான் போயிருந்துருக்கு. அந்த வகையில் எனக்குலாம் தெரியவே இல்லை. ஸோ டபுள் பிரேக் த்ரூ ஓவர். முதல் ஓவர் பவர் பிளே ஓவர். ஒரு 4க்கு அப்புறமா ரெய்னா கௌதம் ஆட்டம் இழந்த வெளியே. விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த வருஷம்னா தமிழ் வராங்க. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சிருக்கு. 8 ரன் அடித்தாலும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. முதல் ஓவராக பவர் பிளேலேயே 2மே பெரிய விக்கெட்டாக அமைஞ்சிருக்கு. செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு ஹைட்டு மணி வந்திருக்காங்க. ராகுல் ஸ்டிக்கில் அவர் பிடிக்கும் முதல் வந்து இந்த மேட்ச்சில். ஐயோ சுட்டி முடிச்சதுக்கப்புறமா தான் பந்து வந்துச்சு. காத்தடிக்குது. எதிர்காலத்தில் வாஸ்தாக வரல பந்து. செகண்ட் பால் அக்ராஸ் போக பார்த்தாங்க. ஸ்லாட்டில் இருந்த பந்து லாங் ஆஃபில் ஆள் கிடையாது. மிட் ஆஃப் தான் வச்சுருந்தாங்க. தேர்ட் ஒன் கொஞ்சம் உடச்சாரு. புல் ஷாட்டுக்கு போனாங்க. ஸ்லோவாக வருது பந்து. சிங்கிள். அடுத்த வந்து மணி டு தமிழ். ஸ்ட்ரெயிட்டரு யாருக்காருங்க ஆஸ்டன்ல தட்டி தூக்கிடுச்சு. எக்ஸ்ட்ரா பேஸ் போடலை. கரெக்டாக லென்த்தில் வச்சா ரிலீஸை வச்சார். விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராம்கி. ஒரு பிடிக்கிற முதல் பந்து வெயிட் பண்ணி ப்ளே பண்ண பார்த்தாரு. டாட் பால். மணி டு ராம்கி. டாட் பால் ஓடல. மேலே பட்டிருக்கு. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. 3 விக்கெட் விட்டுருக்காங்க திருச்சி பிஆர்எம். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு புவி வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஃபர்ஸ்ட் ஒன் ஐயோ ஆளே இல்லை. அப்போ விட்டுருந்தா ஒயிடு போயிருக்கும். போயிடும். எனக்கு தெரிஞ்சு பவுண்ட்ரி போயிடும். கேஸ் பவுண்ட்ரி முக்கியமான பவுண்ட்ரியாக இருக்கும் பேட்டிங் டீமை பொறுத்த வரைக்கும். 23 பால் 26 தேவை. செகண்ட் பால் அங்கே அதே பண்ணார். ஒட்டம் போட்டி வருது இப்போ. தேர்ட் பால் ஐயோ காலை வச்சு தடுத்துட்டாருங்க. ஃபாஸ்ட்டாக போடுறாங்க. அடுத்த பந்து கொஞ்சம் டவுன் த விக்கெட்டு போய் மட்டார் முட்டுங்க. ஒரு முரட்டு ஷாட்டாக பார்க்க முடியுது. ஆனால் அது பார்க்க வச்சுட்டாங்க. நேராக போய் எங்கே போயிடுச்சு. பெரிய டிஸ்டன்ஸ் இன்றைக்கி ட்ராவல் பண்ணது அதுவாக தான் இருக்கும்.
வீட்டு ராகுல் ஐயோ காலைல பட்டிருக்கு. போன பால் டாட்டு கடைசி பந்து. ஒரு ஹெலிகாப்டரை பார்க்க முடியுது. 1 பவுன்ஸ் பவுண்டரியாக இருக்குமுங்க. எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிருக்காங்க. 3 ஓவர் முடிவில் 23 ஸ்கோரு, 3 விக்கெட் விட்டு திருச்சி பிஆர்எம். அடுத்த ஒரு சல்மான் வந்திருக்காங்க. ஒருத்தர் முதல் பந்து ராம்கி ஸ்டேக்கில் சாட்டாஞ்சு ஆளாயுத பக்கம் தட்டியிருக்காங்க. நகரவே தேவையில்ல. இந்த இடத்துல பவுண்டரி போயிடுச்சு. இந்த ஓவரோட முதல் பாலும் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போன ஓவரோட முதல் பாலும் பவுண்டரி தான் இருந்துச்சு. செகண்ட் பால் அதுவும் ஷார்ட் பிச்சு பந்து. பேட்டில் ஆடி டபுள் எடுக்க முயற்சி. ஈஸி 2 அமைஞ்சிருச்சு. ஏன்னா ரொம்ப டீப்பில் இருந்தாங்க ஃபீல்டர்ஸ். முதல் 2 பால் 6 ரன்னு. தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால் பிளேஸ்மெண்ட் ஸ்லோவாகிடுச்சு பந்து. சிங்கிள் மாற்றிருக்காங்க. ராகுல் ஸ்டேக்கில் ஷார்ட் ஆச்சு. சிங்கிள் மாற்றிட்டாங்க. சல்மான் டு ராம்கி டவுன் த விக்கெட் போய் டிஃபென்ஸ் ஆனாங்க. சிங்கிள் மாற்றிட்டாங்க. ப்ரெஷர் ஈஸ் அவுட் ஆகிடுச்சு. போன பால் இதே ரீபாந்த பால் ராகுல் ஸ்டேக்கில் அகெயின் ஒரு ஹெலிகாப்டர். தடுக்க ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. ஆண்டோ இருக்காங்க. அவரை தாண்டி போக விட மாட்டார். சிங்கிள். 4 ஓவர் முடிவில் 34 ஸ்கோரு. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க பிஆர்எம். அடுத்த ஓவர் பவர் பிளே பாபு போட வந்திருக்காங்க. இந்த ஓவரோட முதல் பால் வைடு, 1 பவுன்ஸ் வைடு. அகெயின் அலையில் அதை பக்கம் தட்டியிருக்காரு. நடத்துட்டாங்க. டபுள். இன்னும் 2 ரன் தேவை. லாங் ரீஜன் விக்கெட்டா அப்படின்னு பார்த்தா நல்ல விக்கெட். நல்ல டேக்கனாங்க. ரன்னிங்கில் எடுத்திருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மயில். பாபு டு மயில். தரையோட ஆனாங்க. சிங்கிள் மாற்றிட்டாங்க. இதோட ஸ்கோர்ஸ் லெவல் 1 to win. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது. டேக்கன் முடிச்சிட பார்த்தாங்க. விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த நியூ பேட்ஸ்மேன் லாரன்ஸ். பேட்டில் ஆடி இருக்காங்க. ஆஹா கையில் பட்டு செகண்ட் டேக்கில் எடுக்க முடியல. தேவைப்பட்ட ஒரு ரன்னை ஓடியே எடுத்துட்டாங்க. இதோட அந்த மேட்சையும் முடிச்சுட்டாங்க. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் வல்லம் ஃப்ரெண்ட்ஸ் வர்சஸ் திருச்சி பிஆர்எம். திருச்சி பிஆர்எம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.